தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் இளைஞர்களை திசை திருப்புகிறார், கதரும் வன்னியரசு. இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, வருகின்ற ஆகஸ்ட் 17 மரங்களின் மாநாடு நடத்துவேன் என அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாருங்க. மரங்களின் அவசியம் குறித்தும் இயற்கை குறித்தும் பல்வேறு செய்திகளை இந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் பேச இருக்காருங்க. குறிப்பாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட வன்னியரசு கருத்து தெரிவிச்சிருக்காருங்க. வன்னியரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதிய மதவாத இந்துத்துவ இந்திய தேசியத்துக்கு எதிராக இளைஞர்கள் போராடுவதை திசை திருப்பவே இப்படியான போராட்டங்களை நடத்துகிறார் சீமான் என தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க. இவரின் இந்த கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தரமா பதிலடி கொடுத்திருக்காருங்க. இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டமன்ற தேர்தல் தொகுதி பேரத்தை அதிகப்படுத்த தன் இயக்கத்து மக்களை திரட்டி கட்சியின் பலத்தை காட்டுவதற்கு மாநாடு நடத்தும் கட்சிகளுக்கு மத்தியில் மரங்களுக்கு மாநாடு நடத்த இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என தனது பதிலடியை கொடுத்திருந்தாருங்க. முக்கியமாக வன்னியரசின் இந்த வன்மமான கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் தமிழ் ராஜா என்ற சகோதரர் ஒத்த சீட்டுக்கு கோபாலபுரத்து வாசலில் குத்த வச்சு உக்காந்து கிடக்கிற ஓசிகை கூட்டம் சாதி மதங்களை எதிர்த்து போராடுதான். முதல்ல திமுகவின் டாஸ்மாக் சாராய கடைகளை எதிர்த்து வன்னியரசு போராட துப்பு இருக்கா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்வுகளையும் கண்டு இந்த திராவிட வன்னியரசு போன்றவர்கள் அச்சப்பட்டு பதறுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.